நேற்று படம் பார்த்தேன். யார் வந்திருக்காங்கன்னு தெரியல, இருந்திருக்காங்க. நேற்று ஒரு படம் பார்த்தேன், எம்ஜிஆர் மகன். செம்மையாக இருந்தது. அதில் ஒரு டைலாக், வில்லன் சொல்கிற டைலாக் எப்படின்னா, மகனே நல்லவங்களோட சேராதெல்லாம் 4 காசு பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. செம்ம டைலாக்கு. இந்த காலத்தில் வந்து நல்லவங்களோட கெட்டவங்க தான் ஜாஸ்தி ஆகிட்டாங்க. நல்லவங்க, அந்த கெட்டவங்கள் இருக்கிற உலகத்தில் வந்து இப்போ நல்லவங்க என்ன தான் நல்லது பண்ணலாம்னு அது தெரியாமலே போயிடுது. எங்கேயுமே ஸ்கூல்லே ஆகட்டும், காலேஜ்லேயே ஆகட்டும், நம்ம வேலை பார்க்குற இடத்துல ஆகட்டும், வீட்லேயே ஆகட்டும், இப்போ என்ன தான் நல்லது பண்ணனாலும் அது தெரியவே தெரியாது. நல்லவங்களுக்கு காலம் இல்லைன்றத அது அந்த படத்தில் அடிக்கடி சொல்லுவான். அந்த வில்லனுக்கு கொடுத்த டைலாக்ல செம டைலாக் அது. ஹாய் அஸ்ராத், என்ன பண்ணுற? நீ ரீவைண்டிங் ஓட்டுறியா இல்லையோ? லைவில் வந்துட்ட. சாப்பிட்டியா இல்லையா? என்ன சாப்பாடு? क्या खाना भाई? कैंटीन वाला खाना है? வர்றது ஓகே. லைக் பண்ணாமலே அப்படியே போயிடுறீங்க. லைக் பண்ணுங்கள். அஸ்ரத் அலம், லைக் பண்ணிவிட்டு போங்க. இங்கே எங்கள் வீட்டில் சிக்கன் பண்ணணும். அங்கே உங்கள் ரூமில் என்ன பண்ணீங்க? வாழ்க்கையில் கொடுக்குற ஒவ்வொரு வழியும் அந்த வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்குற ஒவ்வொருத்தருக்கு தான் தெரியும். ஒருத்தனுக்கு கஷ்டம் மட்டும்தான் வாழ்க்கை ஃபுல்லாக வருது அப்படின்னா மெச்சூரிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். எல்லாம் நினைக்கலாம் என்னோடய ஸ்டோரி பாதியில் போட்டு பாதியில் நிற்கிதுன்னு. என்னோடய ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது. அதனால் என்னோடய ஞாபகங்கள் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. பட் அந்த ஞாபகம் மறுபடியும் வரும்போது அதை நான் கண்டினியூ பண்ணுவேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வருத்தப்பட தேவையில்லை. கண்டிப்பாக அந்த என்னோடய ஓல்டு ஸ்டோரிஸ் மெமரிஸில் ரீச் ஆக வந்துகிட்டே இருக்கும், கொடுத்துட்டே இருப்பேன். ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்டும் என்னோடய ஸ்டோரியாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துடும். ஸ்டார்ட்ஸில் வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனக்கு கிடைக்கிறது ஒரே ஒரு நாள் தான் லீவு. நான் ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். கம்பெனி போயிட்டால் வீட்டை பற்றி யோசிக்க கூட மாட்டேன். கம்பெனி மட்டும்தான். ஃபுல் டைம் கம்பெனி பற்றி தான் யோசிப்பேன். பாருங்கள், எங்கள் சின்ன பையன் என்னை அடிக்கிறதுக்கு ஸ்டிக்கர் வந்துருக்கேன். கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், பார்த்துக்கோ. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். ஏன் போகணும்? ஆஃப் பண்ணக்கூடாது. ஆஃப் பண்ணக்கூடாது. ஏன் எதுக்கு போகணும்?